குஜலாம்பாள் அமுத குஜலாம்பாள் சொல்லுங்க. வாமா சொல்லணுமா? சொல்லுங்க. நான் சின்ன வயசா இருக்கும் போது சிவகாமின்னு ஒரு பாட்டி கொடுத்துருந்தாங்க. பாட்டினா ஏரியாவில் இருக்க குழந்தைகளுக்கு அவ்வளோ இஷ்டமா. பாட்டிக்கு 4 பேர குழந்தைங்கம்மா. அந்த பாட்டி மேல அந்த பேர குழந்தைங்க அவ்வளவு உசுரா இருந்தாங்க. அந்த 4 பேர குழந்தைங்களும் அந்த பாட்டி மேல அவ்வளவு உசுரா இருந்தாங்கம்மா. திடீர்னு ஒரு நாள் அந்த 4 பேர பசங்களை ஒரு பேர பையனை மட்டும் திடீர்னு காணாமா. ஊரே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. என்னாச்சுங்க? பாட்டி சோறெல்லாம் வைக்குமாமா, தட்டு வைக்காதாம. தட்டு வேணா கேளுங்க, அதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? நட்டு மாதிரி அவ்வளவு மாதிரி இருக்கு, வரவே மாட்டேன். மணி 2 ஆச்சு. சல்மானே, இந்த சந்தோஷம் போஜனம்னு என்னன்னு தெரியுமா? நெய், கருப்புளுந்து, பருப்பு, கருப்பட்டி இதெல்லாம் போட்டு அந்த காலத்துல ஒரு சாப்பாடு அருமையா இருக்கும். எத்தனை முச்சத்துல இஷ்டம் இருக்கா, இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா. சிபா, மணி 3 ஆச்சு. இவன் என்ன இன்னும் வண்டி தொடச்சிக்கிட்டு இருக்கான்? சல்மானே, இந்த மோகன கலவைன்னு என்னன்னு தெரியுமா? என்ன கலந்து ஊத்தி கார பளிச்சு நக்கலான் இருக்கியா? இல்லடா சல்மானே, அது விஜயநகர பேரரசுல கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ஆட்சியர் இருந்தாராம். அவர் அந்த சாம்பார் தான் குடிப்பாராம். அது சங்ககால பிரீமியம் சாம்பாராம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடாம சமைக்கிற சாம்பாராம். பாரு அந்த காலத்துல எப்படி எல்லாம் மனுஷங்க வாழ்ந்துருக்காங்கன்னு. மணி 3 ஆச்சு. இங்கே இரு, அப்படியே போயிரு. நல்லா இருக்கீங்களா? இல்லைங்க தத்தம்மா. ஏக்கா ஏன்னு விசேஷா? விசேஷாவா? எதுவுமே புரியலையே. ஜப்பான் மொழியா? படுகுடா ஏக்கா. ஏதோ வேற ஏதோ சொல்றேன். சமாச்சாரம் என்னன்னா பொண்ணுங்க எல்லாம் பார்த்து கல்யாணத்துக்குள்ள முடிவு பண்ணிருக்காங்க. ஓகே, பொண்ணெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. பிடிச்சிக்கிட்டு செஞ்சிருக்கு. கல்யாணம் பண்றது நிறைய பேர் புலம்புறத கேட்டா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, பண்றது சரிதானா, இல்ல நல்ல முடிவை தான் எடுக்கிறோமா, இல்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பம். இது உள்ளிய கேள்விடாத்தம்மா. ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒசோதாகி ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போடுறாங்க. சரி, ஓகேவா? ஆமா. அப்போ அந்த வழியா ஒசோதாகி வந்து கூசுனா பையன் பைக் ஓட்டிட்டு வேகமா வரான். வந்தவன் அந்த ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்காம ஸ்கிட் ஆகி விழுந்துடுறான். ஐயோ, இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கரு யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல. இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர் யாருக்கு பிரயோஜனம்? போட்டிருக்கவனுக்கு பிரயோஜனமா, இல்ல போட சொன்னானே அவனுக்கு பிரயோஜனமா? ஏன் இப்படி ரொம்ப சுத்துறீங்க? நான் கேட்டது என்ன, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? ஆகும் ஆகாது, நீங்க நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதை நீ தானடா கண்ணு முடிவு பண்ணணும். நான் தான் முடிவு எடுக்கணுமா? இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட வந்து ராமாயணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை பத்தி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கியாது அந்த காதில் தள்ளு, நீ கொஞ்சம் நில்லு சுயப்பா. நாய் வந்து சொல்லு. முன்னொரு காலத்துல அலெக்சாண்டர்னு ஒரு மாமன்ன இருந்தானாமா. அவனோட ஆட்சி காலத்துலதான் ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சாங்களாமா. அது உனக்கு தெரியுமா? ஐஸ்கிரீம்க்கு வர இந்த வழியா வந்தியா? ஆமா. மணக்கால வர இதே வழியா வராத. வினேஷா, எந்த சேட்டா சோந்தண்ணே, இந்த என்ன பிரச்சனை? வரி வரி, என்னடா பிரச்சனை? 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. அதுவே இன்னும் தீரல.
முந்தானத்துக்கு ஒரு பிரச்சனை, மண்டைக்குள்ள போட்டு ஓடிட்டே இருக்காது. இன்னைக்கு காலையில ஒருத்தர் போன் பண்ணா, ஏதோ 4 நாள் கழிஞ்ச ஒரு பிரச்சனை வரப்போகுதான், உளவுத்துறை ரிப்போர்ட். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுச்சேட்டா. மோன தினேஷா, அப்புறத்துல உள்ள அத கிளாஸ் எடுக்கு, கை நீட்டி பிடிக்க. இப்படியா? நல்லா நீட்டி பிடிக்க. டம்ளரோட இடம் எந்த அறியுமா? இல்ல. எனக்கு அந்த பதில் தேவையில்லை. ഈ ടംളര് നീ 1/2 മണിക്കൂർ പിടിച്ചിരുந்தீனா என்ன நடக்கும்? கை வலிக்கும். ഈ ടംളரை ஒரு 2 மணிக்கூர் நீட்டி பிடிச்சா என் கை ரொம்ப ரொம்ப நோவும். குட் பாய், குட் பாய். ഈ ടംളര് நீ ஒரு 1/2 ദിവസം பிடிச்சிருக்க, என்ன நடக்கும்? கை அவ்வளவுதான், வலிச்சு ஓஞ்சே போயிடும். ഈ ടംളർ ஒரு முழு ദിവസத்துக்கு பிடிச்சா அவ்வளவுதான், ஓஞ்சு ஒளிஞ்சு போயிடுங்க. டம்ளர் போலதான்டா நின்ற பிரச்சனையும். தூக்கி கலைஞ்சிட்டு ஜோலியை நோக்கி போய்க்கோடா. அப்புறம் தினேஷா, டம்ளர் வைக்க. எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, பரவிட்டேன். தெரியும், சொல்லிட்டா. இந்த மாதிரி எவனாவது பிரச்சனை வரவன்ட்ட டம்ளரு கிம்ளர்னு சொல்லி ஆத்தாத்து நாத்தி பணத்தை புடுங்கி அனுப்பிச்சுடுறது தானே தினேஷா. தெரியுண்டா அவனை பத்தி. வரட்டா சட்டா, போடா குண்டா. என்ன பண்ற? இவன் ட்ரக்ஸ காதுல ஊத்திட்டு இருக்கட்டா. உயிரை கொளுத்தியதே, உயிரை கொளுத்தியதே. ஊத்து, கொஞ்சம் சேர்த்து ஊத்து. சரி சரி, புல்லஷேரி முகமது அலி தெரியுமா? தெரியாதா? இந்தியாவில குழிமந்தி ஃபேமஸா இருக்குல்ல, அது சவுதி அரேபியால இருந்து கொண்டு வந்ததே அவர் தான். இந்த ரைஸு கூட நல்லா போட்டு தட்டி போட்ட பீஃபு, அதில் மசாலு அப்படியே கொண்டு வந்து அப்படியே இறக்கி அப்படியே மெதுவான சூட்டில் வேக வச்சு நம்ம தட்டில் சலன்னு போடுவானுங்க. கறியோட எடுத்தலாம் புழு 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 புழுன்னு விழுகும். எடுத்து ஒரு வாய் வச்சான அப்பா வாய் ஊழும். இதை பார்த்து பண்ணுறது. மணி 9 ஆச்சு. உனக்கு சோறு வேணா டைரக்டா கேள்றா, ஏன்டா காலையில சுத்தி வர்ற இருக்கு? இல்லடா சல்மானு, ஜஸ்ட் என்ற நாலேஜ் உன்கிட்ட ஷேர் பண்ண. நாலேஜை கொண்டு 4 நாய்க்கு போடுறா கிருக்கத்தை. நாளையில பக்கம் வந்து அடிச்சு மூஞ்சி வரும். அடா சுரேஷ், ഈ ചായ അവിടെ കൊടുക്ക. ஏடா கோகுலம் பால்ல இருந்து பேமெண்ட். இந்த மழை ஏடா நாளைக்கு நாளைக்கு அது அதே ஓகே ஓகேடா. வர இப்படி ஒன்றும் புரியலடா, அதான் லாங்குவேஜ். அப்படின்னா இருக்குல்ல, இன்னைக்கு ஆகாது நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படின்னாருல ஒண்ணு, நாளைக்கு அதே 5 லிட்டரு அப்படின்னு அர்த்தம். எப்படி மழைக்காலம் ஏதோ இந்த மாதிரி தான்டா 6 மாசமா பேசிட்டு இருக்கா அவரும் நானும். எப்பறம் நான் போய் பேசுவேன்? ஒண்ணு சுத்தி சுத்தி பேசுவானுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சொல்லா பேசுவானுங்க. நீதான்டா விஷயமா பேசுற. இதான் நம்ம கான்செப்ட். ஆடியன்ஸ்க்கு அப்படியே கன்வே பண்ணிட்டு வந்துரு, டைட்டில் கார்டுல மீட் பண்ணலாம். ஓகே, எனக்கே புரிஞ்ச மாதிரி ஆடியன்ஸுக்கு சுத்தமா புரிஞ்ச மாதிரி தான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ரத்த கொதிப்பு போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.